ரெபல் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாலா. அதாவதுங்க, படுக்க கிடந்த புருஷன் கூட ஒன்று மணி இருக்க முடியல, உடல் உருளை ஈடுபட முடியல, சுகம் கிடைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அதே ஊரில் 25 வயசு சின்ன பையனை கள்ளக்காதலனா ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட உடலுறவு ஒன்று மணி அப்படி இருக்கிறத உடம்பு சரியாத புருஷங்க அதுக்கு அப்படி இப்படின்னு தெரிய வர அந்த புருஷன் இந்த அம்மாவை பார்த்து 4 வாரத்தை நறுக்குன்னு கேட்க புருஷனை இதுக்கப்புறம் விட்டு வைக்கக்கூடாது, அவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கள்ளக்காதலன் கூட சேர்ந்துக்கிட்டு உடம்பு சரியாத அந்த புருஷனை கொடூரமான முறையில் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு புருஷனை கொண்டாச்சு. இனிமேல் அந்த பையன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மகள் அதை பார்த்துட்டு எங்கள் அப்பா சாவு மேலே சந்தேகம் இருக்கு, நீ வேற இப்படி பண்ற, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கும் போது அந்த மகளையும் இந்த கள்ளக்காதல் மூலயமா கொடூரமான முறையில் கொலை பண்ணி 3 வாரமாக ஃப்ரீசருக்குள்ளே அடைச்சி வச்சு இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த உடம்பை, அந்த இறந்து போன அந்த மகள் உடம்பை அப்புறப்படுத்த காட்டுக்குள்ளே போட போய் மாட்டிக்கிட்ட ஒரு கொடூரமான தாய். இப்படியும் ஒரு கேவலமான தாய் இருக்குமா அப்படின்ற நியூஸை தான் இந்த செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நேர்களே, இந்த கொடூரமான கொலை சம்பவம் நடந்தது எங்கே அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற பூபாலப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு காட்டுப்பகுதி தான். அந்த தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற இந்த காட்டுப்பகுதிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ சென்னையிலேருந்து நம்ம டீமோட இங்கே வந்தாச்சு. இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பூபாலப்பள்ளி அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் ஒடிதலா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் குமாரசாமி அப்படின்ற ஒரு நபர். சரிங்களா? அவருக்கு கல்யாணமாகி 22 வயசுல வர்ஷினி அப்படின்ற ஒரு பெண் இருக்கிறாங்க. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வர்ஷினியோட அம்மா, அதாவது இந்த குமாரசாமி இருக்காரு பார்த்தீங்களா, இவருடைய அந்த முதல் சம்சாரம் இறந்துட்டாங்க. ஸோ பொம்பளை பிள்ளை தனியாக வளர்க்கக்கூடாது, அவங்களுக்குன்னு ஒரு அம்மா ஆதரவு வேணும், நமக்குன்னு ஒரு ஆதரவு வேணும்னு சொன்னதுக்காக கவிதா, நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறீங்களா, கவிதா அப்படின்ற இந்த பெண்ணை 2ஆம் தரமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வாழ்க்கை நல்லபடியாக தான் அந்த ஒடித்தலா கிராமத்தில் போச்சு. ஆனால்